friends, welcome to Co-Sister Trendy Life channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனான ஒயிட் குருமா தாங்க பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகா, பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா சாப் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, பட்டை, 2 கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 கீரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் வதங்குறதுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போடணுன்னு எல்லாம் நினைப்பீங்க. தக்காளி போடக்கூடாது. தக்காளி எப்போ போடணுன்னு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போ வெஜிடபிள்ஸ் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். எனக்கு நிறைய குருமா வேணும். அதனால் நீங்கள் அளவாக இருந்தீங்கன்னா அளவளவாக சேர்த்துக்கோங்க எல்லா காய்கறியுமேவும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். இப்போ அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 10, அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், கசகசா, சோம்பு எல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சுருந்த காய்கறியில் நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கள், கட் பண்ணனே நல்லா கட் ஆகுது. ஓரளவுக்கு ஒரு 90% வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவும் இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தாராளமாக ஊற்றுங்க. ஏன்னா இதில் கசகசா, முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால உங்களுக்கு கட்டி சேர்ந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். அப்போயே போட்டிங்கன்னா உங்கள் ஒயிட் குருமா ஒயிட்டாக வராது. இப்போ போட்டால் தான் அந்த ஒயிட் குருமா அந்த ஒயிட் கலர் வரும். தக்காளி டேஸ்ட் மட்டும் கொடுக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக நம்ம ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். நிஜமாவேங்க சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம மசால் பொடி எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோ சிம்பிளான குருமா. நீங்களும் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.